ஆசிரியர் அனைவருக்கும் தேனி மாவட்டத்திலிருந்து சத்தியவாணி இனிய காலை வணக்கங்கள். அதாவது எல்லாருக்கும் உள்ள அந்த மனக்குழப்பம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போய் பார்த்தீங்களே என்னாச்சு, மேற்படி நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த 2026 நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு ஒட்டுமொத்த குரலாக இந்த பதிவானது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதாவது முதற்கண் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, தொல்லியல் துறை என்ற 3 துறைகளையும் ஒரு சேர பார்க்கும் திரு ராஜ்மோகன் ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் ஆசிரியர்களோட பிரச்சனை பல்வேறு கட்டங்களில் தலையாய பிரச்சனையாக இருக்கிறது. கடந்த அதாவது ஏடிஎம்கே பீரியடாக இருக்கட்டும், டிஎம்கே பீரியடாக இருக்கட்டும், நம்ம எவ்வளவோ பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம், பல்வேறு இடர்பாடுகளை சந்திச்சிருக்கோம். நமக்கான ஒரு கோரிக்கை நிறைவேறாதா அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அன்பிற்குரிய மரியாதைக்குரிய உடன்பிறவாத சகோதரர் மற்றும் எங்களுடைய தாவேக்காவின் பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்து எங்களுக்காக சேவை செய்ய காத்து கொண்டிருக்கும் பள்ளி கல்வித்துறை ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் கடந்த கால ஆட்சியில் இந்த GO 149, அதாவது 2018 கொண்டு வந்தது தான் இந்த GO 149 ஆனது. அதாவது மறு நியமன போட்டித் தேர்வு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் நடைமுறையில் இல்லாத ஒரு தேர்வு. அதை நம்ம 2013-17 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அவங்களுக்கு இது பொருந்தாது. ஏனென்றால் 2013 CV வெரிஃபிகேஷன் போயிட்டு நிறைய பேர் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் பணி வாய்ப்பிற்காக. நம்மள பாதி பேர் வேலைக்கு போயிட்டாங்க, மீதி பேர் பல்வேறு இன்னல்கள், பல்வேறு சோதனைகள், பல்வேறு அவமானங்கள், பல்வேறு நிராகரிப்புகள் அப்படின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அடுத்து இதற்கு முன்னாடி இருந்த திமுக, அதாவது ஸ்டாலின் ஐயாவோட ஆட்சி, கலைஞரோட பேரனோட ஆட்சியை நம்ம ரொம்ப ரொம்ப நம்பி இருந்தோம். காரணம், அவர் நமக்கு 177 வாக்குறுதியில் 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்ற ஒற்றை அந்த வாக்குறுதியை நம்பி தான் நம்ம ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஓட்டுக்களை அவங்களுக்கு கொடுத்தோம். பட் அந்த 5 வருடமும் நமக்கு ஒரு போராட்டம், ஒரு சோதனை காலமாக தான் இருந்துச்சு. நம்பி ஏமாந்தது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி இந்த தேர்தலில் ஆசிரியர்கள் அரசியல்வாதிகள் கிடையாது. ஆனால் அரசியல் தலைவர்களை தகுந்த இடத்தில் உட்கார வைக்க வேண்டிய அந்த தருணத்தில் நம்மளுடைய ஓட்டுக்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு இன்று தமிழக வெற்றி கழகத்தை நாம் ஆட்சி கட்டிலில் அமர வைத்திருக்கிறோம். மிகுந்த எதிர்பார்ப்புடன், மிகுந்த நம்பிக்கையுடன், நம்மளுடைய துயர்களை துடைப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட கடந்த 13 வருட காலமாக ஒன்றல்ல இரண்டல்ல 101 போராட்டங்களை எங்களுடைய 2013 டெட் சங்க தலைவர் திரு இளங்கோவன் அன்பு சகோதரர் அவருடைய வாயிலாகவும் மற்றும் பல்வேறு ஒருங்கிணைந்த சங்கங்கள் வாயிலாகவும் நாம் நடத்தியிருக்கோம். நாங்கள் பதிவு பெற்ற சங்கமாக இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கையானது இன்னும் நாங்கள் அரசு பணியில் இல்லை என்ற காரணத்தினால் இன்னும் அரசுக்கு செவி சாய்க்கவில்லை என்றுதான் நாங்கள் வைத்துக்கொள்வோம். ஐயா, நாங்கள் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா, எத்தனையோ பெண் ஆசிரியர்கள் மாண்புமிகு தற்போதைய முதல்வர் அன்பு அண்ணன் விஜய் அவர்களுக்கு நேரடியாகவே, அதாவது ஒரு மேம் அவங்க பொண்ணோட எஜுகேஷன் அந்த பரிசளிப்பு விழாக்கு போயிருந்தப்ப இதை பற்றி ஒரு விரிவான ஒரு விளக்கமாகவும் ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தாங்க. மிக்க நன்றி மேம். அதுக்கடுத்து ஒரு பல்வேறு சந்திப்புகள், வாய்ப்புகள் வரும் பட்சத்தில் நம்ம இதில் தாவை கலர்ந்து சில ஆசிரியர்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கேன். என்ன கோரிக்கை அப்படின்னா, ஐயா, எங்களுக்கு இதுக்கு மேலே எக்ஸாம் எழுத தெம்பில்லை, தைரியம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு அடுக்கடுக்கான ஜிஓக்களை கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலேயே சோதனையான மிகவும் வேதனைக்குரிய அந்த வர்க்கம் அப்படின்னா இந்த 2013 டெட் முடிச்சவங்க தான். பாதி பேர் வேலைக்கு போயிட்டாங்க, மீதி பேரோட வாழ்வாதாரம் இந்த 12 வருட காலமாக எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்களில் நிறைய ஆசிரியர்கள், கிட்டத்தட்ட 6-7 ஆசிரியர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது மிக மனவேதனைக்குள்ளான விஷயம். ஏன்னா
ஒரு பெண் ஆசிரியர்கள் ஆண் ஆசிரியர்கள் அப்படின்னு வச்சு பார்க்குறப்ப பெண் ஆசிரியர்களை விட ஆண் ஆசிரியர்களோட துயரமும் துக்கமும் வெளியில் தெரிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒரு பெண் அப்படின்னா பிறந்ததுலேருந்து ஒரு அப்பா அண்ணா அப்படின்ற ஒரு சரௌண்டிங்கில் ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கான தேவையான தேவைகளை வந்து நிறைவேற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கணவர் அப்படின்ற ஒரு இதில் வந்துடுவாங்க. அதனால் அப்பையும் அவங்களோட கிட்டத்தட்ட ஓரளவு இது பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்க ரீசன்ட் கண்டிஷனில் இருபால் ஆசிரியர்களும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதை ஏன் நான் இவ்வளோ தூரம் வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஆட்சியில் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்றத நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தகுந்த விதமாக மாண்புமிகு ராஜ்மோகன் ஐயா கல்வித்துறை அமைச்சர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. காரணம் என்னன்னா, இத்தனை ஆண்டு காலம் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சரி செஞ்சு தர்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா மிக்க நன்றி. அதே மாதிரி திரும்ப நாங்கள் இந்த 2013 டெட் அப்படின்றத வலியுறுத்துகிறோம். அப்படின்னா மறுநியமன போட்டித் தேர்வு இப்போ எழுதினவங்களும் முன்முனைப்பாக வந்து செயல்படுறாங்க.